ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. இந்த 2025 நவராத்திரி தீம் என்னோடது வந்து பேர் சுக்லாம்பரதரம். சுக்லாம்பரதரம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது முழுமுதற் கடவுளான விநாயகர். விநாயகருக்கு தான் எந்த ஒரு செயல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுறோம். எந்த ஒரு சின்ன பூஜையான ஒரு சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும், சங்கராந்தி பூஜையாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த பூஜையாக இருந்தாலும் முதல்ல ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது எல்லா தெய்வங்களும் சேர்ந்து பிள்ளையாருக்கு கொடுத்த ஒரு ப்ரிவிலேஜ்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரிவிலேஜ் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணினா நம்ம எடுக்கிற காரியம் எதுவும் தடங்கள் இல்லாமல் வரும், நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுக்கு வந்து யாருமே எக்ஸெப்ஷன் கிடையாது. ஸோ பிள்ளையார் பூஜையை ஈஸ்வரன் முதற்கொண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளோட எந்த செயலில் இறங்கணுமோ அது வந்து பண்ணியிருக்கா. அதே மாதிரி சில தெய்வங்கள் வந்து விநாயகரோட பிரபாவத்தை வெளில எடுத்துன்னு வரத்துக்கும் வந்து நிறையா லீலைகள் புரிஞ்சிருக்கா. இந்த தீம் வந்து நான் மகாபெரிவாளோட தெய்வத்தின் குரல் அதுலேருந்து நான் எடுத்தேன். மகாபெரிவா வந்து தன்னோட தெய்வத்தின் குரல் வால்யூம் 4 வந்து பிள்ளையாரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். ஸோ அது படிச்சுன்னு வரைச்சே எனக்கு இது ஏன் நம்ம ஒரு தீமாக எடுத்து நம்ம பண்ணி நம்ம 4 பேருக்கு இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தோணித்து. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு இந்த தீம் வந்து இதை வச்சு எப்படி மற்ற பிற தெய்வங்கள் வந்து பிள்ளையாரோட பிரபாவத்தை வெளில எடுத்துன்னு வந்து சொல்லியிருக்கா, லீலை புரிஞ்சு சொல்லியிருக்கா, அண்ட் எப்படி வந்து தெய்வங்கள் வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி தீம் வச்சுருக்கேன். அதை தவிர சில ஃபேக்ட்ஸ் பிள்ளையார் பற்றி என்ன ஃபேக்ட்ஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தீம் பற்றி படிச்சுன்னு வரைச்சே எனக்கு நிறையா சில டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிது. அதெல்லாம் பற்றியும் நான் சொல்வேன். இந்த தடவை எதனால நம்ம வந்து அருகம்புல் சாத்துறோம், ஏன் வந்து தோப்புக்கரணம் போடுறோம், எதுக்காக வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து மண் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுறோம், ஏன் வந்து பிள்ளையார் கூட்டு பண்ணிக்கிறோம், அப்புறம் பிள்ளையார் சுழிங்கிறது எதுக்கு போடுவோம், அந்த மாதிரிலாம் சில ஒரு அவேர்னஸ் ஏரியா மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட தீம். தேங்க்யூ.